Hello students, welcome to School List. இன்னைக்கு நம்ம 4th standard maths பார்க்க போறோம். Term 1 volume 2 bookல page number 62 unit 5 time பார்க்க போறோம். ஏற்கனவே படிச்ச days of the week என்னென்னலாம் வச்சு சில questions கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான lesson. Which is the first day of the week? இது வந்து காமன் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் வந்து நம்ம படிக்கிறது வந்து சண்டே தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக்னு படிப்போம். மண்டே கிடையாது, சண்டே தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக்னு நம்ம படிக்கிற ஸ்டாண்டர்ட்ல பார்த்தீங்கன்னா சண்டே தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக்னு சொல்லுவோம். ஹவு மெனி டேஸ் டு யூ கம் டு ஸ்கூல் இன் அ வீக்? நேம் தெம். என்னைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போவோம்? 5 days ஸ்கூலுக்கு போவோம். அந்த டேஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டே, Tuesday, Wednesday, Thursday and Friday. ஸோ இந்த 5 days தான் ஸ்கூலுக்கு நம்ம போவோம். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகல, ஆனால் இதுதான் 5 days of the week when we go to school. அடுத்தது how many days are holidays in a week? Name them அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை டேஸ் ஹாலிடேஸ்னு பார்த்தீங்கன்னா 2 days. 2 days வந்து நம்மளுக்கு ஹாலிடேஸ். எந்தெந்த டே ஹாலிடேன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே. சாட்டர்டே அண்ட் சண்டே தான் ஹாலிடேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு which is the third day of the week? எது தேர்ட் டேன்னு கேட்குறாங்க. சண்டே ஃபர்ஸ்ட் டேனா, செகண்ட் டே மண்டே, தேர்ட் டே வந்து டியூஸ்டே. ஸோ தேர்ட் டே ஆஃப் த வீக் வந்து டியூஸ்டே. அடுத்தது அன்ஸ்கிராம்பிள் பண்ண சொல்கிறாங்க. இங்கே லெட்டர்ஸ்லாம் ஜம்பிள்டாக இருக்குது. நம்ம கரெக்டான நேம் எழுதணும். ஸோ ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்றதுக்காக இந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தேர்ஸ்டே, அடுத்தது ஃப்ரைடே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, அப்புறம் சாட்டர்டே. ஸோ இதுதான் அவங்க ஜம்பிள்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. டுடே இஸ் மண்டே, அப்போ டுமாரோனா நாளைக்கு. டுமாரோ இஸ் டியூஸ்டே. அதே மாதிரி டுடே இஸ் ஃப்ரைடேனா டுமாரோ இஸ் ஃப்ரைடேக்கு அடுத்தது என்ன வரும்? சாட்டர்டே. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 64ல மார்க்கிங் த டேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் யூசிங் த கேலண்டர் கிவன் above. இங்கே ஏப்ரல் 2019 அந்த இயர்க்கான கேலண்டர் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் மந்த், இயர் 2019. இப்போ டுடேஸ் டேட் என்னன்னு கேட்குறாங்க. இதில் நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஏப்ரல் 1ஆம் தேதி தான் இன்னைக்கு டேட்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இது நம்ம சும்மா ஏதோ ஒரு டேட்டை எடுத்து டுடேஸ் டேட்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவங்க எதுவுமே மார்க் பண்ணி கொடுக்கல. நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஏப்ரல் தான் வந்து டுடேஸ் டேட்னு கன்சிடர் பண்ணுறேன். What will be the day after tomorrow? Day after tomorrow. So இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஏப்ரல்னா டே ஆஃப்டர் டுமாரோ. டுமாரோ என்னவா இருக்கும்? செகண்டாக இருக்கும். டே ஆஃப்டர் டுமாரோ என்னவா இருக்கும்? தேர்ட். ஸோ புரியுதுங்களா? டுமாரோ வில் பி செகண்ட், டே ஆஃப்டர் டுமாரோ அதாவது டுமாரோக்கும் அடுத்த நாள் டே ஆஃப்டர் டுமாரோனா தேர்ட் அப்படி சொல்லணும். அப்படின்னா வாட் இஸ் த டே ஆஃப்டர் டுமாரோனா வெனஸ்டே. தேர்ட் தானே வருது. தேர்ட் ஏப்ரல் வந்து எந்த டேன்னு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே. அடுத்தது வாட் வாஸ் த டே பிஃபோர் எஸ்டர்டே? டே பிஃபோர் எஸ்டர்டே இன்னைக்கு 1ஆம் தேதி மண்டே, நேத்து சண்டே. டே பிஃபோர் எஸ்டர்டே. எஸ்டர்டே சண்டேனா டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து என்னது? சாட்டர்டே. இதுக்கும் முந்தின நாள் என்னது? சாட்டர்டே. ஓகேங்களா? ஸோ அதான் சாட்டர்டேன்னு எழுதியிருக்கேன். டே பிஃபோர் எஸ்டர்டேனா ஃபர்ஸ்ட் எஸ்டர்டே என்னன்னு பார்க்கணும். டே பிஃபோர் அதுக்கும் முந்தின நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதிருவீங்க. அடுத்தது வாட் வில் பி த டேட் ஆஃப் நெக்ஸ்ட் ஃப்ரைடே? ஸோ நம்ம 1ஆம் தேதி இன்னைக்குன்னு கன்சிடர் பண்ணோம்னா அடுத்த ஃப்ரைடே எப்போ வரும்? 5ஆம் தேதி வரும். ஸோ நான் அதை தான் எழுதியிருக்கேன். 5/4/2019 தான் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. ஹவு மெனி டேஸ் ஆர் தேர் இன் திஸ் மந்த்? ஏப்ரல்னாலே 30 days தான் இருக்கும். கேலண்டரில் இங்கே பார்த்தா கூட 30யோட முடியுது. ஸோ நான் 30 daysனு எழுத போகிறேன். மந்த் ஆஃப் மார்ச் ends in மார்ச்சுக்கு 31 days இருக்கும். 31 days. What will be the day 4 days after 11th April? 11th April எங்க இருக்கு? இங்க இருக்கு. 11th Aprilல இருந்து 4 days afterனா அடுத்தது 1 2 3 4 days after 11th April என்னது? 15th April. So 15th April it's a Monday. என்ன டேன்னு கேட்டிருக்கிறதுனால மண்டேன்னு எழுதுறோம். 7 days before 19th April. 19th Aprilக்கு 7 days முன்னாடி. ஸோ 19th 7 days முன்னாடினா பிஃபோர் போகணும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 முன்னாடி 7 நாள் முன்னாடினா என்னது வருது? 12th April வருது. ஸோ 12th April is a Friday.
ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். இது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு டுடேஸ் டேட் வந்து 1st ஏப்ரல்னு கன்சிடர் பண்ணனால நமக்கு இந்த ஆன்சர்ஸ் வருது. இதுவே நீங்கள் வேறு ஏதோ டே இன்றைக்கி வந்து 20th ஏப்ரல்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் வேறு மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு என்ன அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டுடேஸ் டேட் என்னன்னு கன்சிடர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஆன்சர் எழுதுவீங்க. அடுத்தது பர்த் கேலண்டர் பார்க்கலாம். ரைட் த பர்த்டே ஆஃப் ஆல் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த கிவன் டேபிள்ன்றாங்க. நான் சும்மா எல்லாம் வந்து ரேண்டமாக எழுதியிருக்கேன், எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் ஜெயின்னு ஒரு பையன் பேர் எழுதிட்டு டே வந்து 5th ஏப்ரல் 2009 பிறந்திருக்க மாதிரி எழுதியிருக்கேன். அந்த மாதிரி 4 பேரோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் எழுதியிருக்கேன். மந்த் எழுதும் போது மட்டும் நீங்கள் 12 months 12க்குள்ளே ஒரு நம்பர் தான் எழுதணும். இங்கே 24 23லாம் ஏதாவது எழுதி வச்சுருவாங்க, தப்பாக போயிடும். ஸோ மந்த் எழுதும் போது கேர்ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஹூ இஸ் த ஓல்டஸ்ட் மெம்பர் ஆஃப் யுவர் ஃபேமிலின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டேபிளில் நம்ம எழுதுனதை பார்த்தா 1970 ஓகேங்களா, 1970 பிறந்தது இந்த ராமன்றவர். ஸோ அவர் பேர் எழுதணும். மற்ற இயர்ஸ்லாம் அதோட சின்னதாக தானே இருக்குது. அதாவது இப்போ 2009 பிறந்தவங்களோட வயசு வந்து கம்மியாக இருக்கும், 1970 பிறந்தவங்க வயசு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் 1970 பிறந்த ராமன் தான் ஓல்டஸ்ட் மெம்பர். யார் யங்கஸ்ட்ன்னு கேட்டிருக்காங்க. யங்கஸ்ட்னா இந்த இயர்லேயே எது ரொம்ப லேட்டஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக யார் பிறந்திருக்கான்னு பார்த்தா 2010 லதான்றவங்க பிறந்திருக்காங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் தியர் ஏஜ்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஓல்டஸ்ட் 1970யும் 2010க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அதான் இது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். சப்ராக்ட் பண்ணும்போது 0 0 0 ஆயிரும். 1 - 7 பண்ண முடியாது. ஸோ நான் 0லேருந்து பாரோ பண்ண போகிறேன். 0லேருந்து பாரோ பண்ண முடியாது, இங்கே 2லேருந்து பாரோ பண்ணுறேன். அப்போ இது 1 ஆயிரும், இது 10 ஆகும். இப்போ இந்த 10லேருந்து நான் இங்கே இதுக்கு எடுத்தேன்னா இது வந்து 11 ஆயிரும், இந்த நம்பர் 9 ஆயிரும். ஓகேங்களா. இப்போ 11 - 7 பண்ணோன்னா நம்மளுக்கு 4ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 40 years தான் வந்து the difference between the ages of the oldest and the youngest person. ஸோ அதான் 40 நீங்கள் எழுதியிருக்கேன். when will you celebrate your 12th birthday? ஸோ உங்களோட 12th birthday எப்போ இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து let's say நீங்கள் வந்து 2013 பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். 2013 பிறந்தீங்கன்னா உங்கள் 12th birthday கண்டுபிடிக்க +12 years அப்படின்னு போடுவீங்க. போட்டிங்கன்னா 3 + 2 5, 1 + 1 2. So 2025 வந்து you will celebrate your 12th birthday. So 2025 will be your 12th birthday. அடுத்தது கம்ப்யூட் த நம்பர் ஆஃப் வீக்ஸ் இன் அன் இயர். நம்பர் ஆஃப் வீக்ஸ் இன் அ இயர், எத்தனை வீக் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு டே ஆஃப் த வீக் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எத்தனை சண்டேஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணேன்னா எனக்கு நம்பர் ஆஃப் வீக்ஸ் கிடச்சிரும். இல்லை எத்தனை மண்டேஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணேன்னா வில் கெட் த நம்பர் ஆஃப் வீக்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம கேலண்டர்லேருந்து வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒவ்வொரு மாதத்துக்கும் எத்தனை வீக் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு டோட்டலாக அந்த வருஷத்தில் எத்தனை வீக் இருக்குன்னு நம்ம அந்த எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் பேஜில் பண்ணுவோம், அதில் பார்க்கலாம். இல்லாட்டினா இதுனா நீங்கள் பாருங்களேன், இது ஒன்றும் இல்லை, நீங்கள் கவுண்ட் பண்ணணும் 1 2 3 4. ஸோ 4 Sundays இதில் இருக்கா. அடுத்தது 5 6 7 8, அப்புறம் 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52. ஸோ 52 வீக்ஸ் ஆர் தேர் இன் அ வீக்னு இப்படி உட்காந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நெக்ஸ்ட் பேஜில் இன்னும் அழகாக பண்ணுவோம். கேலண்டர்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. கேலண்டர் ஷோஸ் டேஸ் ஆஃப் அ வீக் அண்ட் மந்த் ஆஃப் அ இயர். கரெக்டு தானே. வீக்கும் தெரியும், மந்த்தும் தெரியும். அதுலேருந்து நம்ம டேட் ஆஃப் அ பர்டிகுலர் டே அண்ட் அ பர்டிகுலர் மந்த் ஃப்ரம் இட் கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது லுக் அட் த கரண்ட் இயர் கேலண்டர் அண்ட் ஃபில் த டேபிள்ன்றாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் செப்டம்பர் 2 வச்சுக்கிறேன். ஃபெஸ்டிவல் பொங்கல், இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து என்னென்னைக்கு வருதுன்னு நம்ம January 14th இந்த வருஷம் பொங்கல் Thursday வந்துச்சு. இண்டிபெண்டன்ஸ் டே வந்து August 15th சண்டே வந்துச்சு. January 26 வந்து டியூஸ்டே வந்துச்சு. இதெல்லாம் நம்ம 2021 கேலண்டரை பார்த்து எழுதியிருக்கோம் என்னென்னைக்கு என்னென்ன ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னு. இப்போது இதை வச்சு சில கேள்வி கேட்குறாங்க. விச் ஃபெஸ்டிவல் கம்ஸ் சூனர் ஃப்ரம் டுடே? அதாவது இன்னைக்கு வந்து நான் செப்டம்பர் 2 வச்சுருக்கிறேன். செப்டம்பர் 2 எது எனக்கு சீக்கிரம் வருதுன்னு கேட்குறாங்க. செப்டம்பர் 2 எது சீக்கிரம் வரும்? இந்த கொடுத்துருக்க இந்த ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேயும் வராது, ரிபப்ளிக் டேயும் வராது, பொங்கலும் வராது. எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இந்த வருஷத்துக்கான எல்லா இந்த கொடுத்துருக்க 3 ஃபங்க்ஷனும் முடிஞ்சு போயிருக்கு. ஸோ அடுத்த வருஷம் எனக்கு ஃபஸ்ட்டு வர்றது என்னென்னா பொங்கல்.
ஓகேங்களா. ஸோ இப்போலேருந்து எனக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு வர்றது வந்து பொங்கல் தான். அதனால் பொங்கல் 2022 அடுத்த வருஷம் வர பொங்கல் வந்து ஃபஸ்ட்டு வரும்னு எழுதியிருக்கேன். How many days are more from today to celebrate that festivalனு கேட்குறாங்க. இன்னிலேருந்து இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ண எத்தனை நாள் இருக்குன்னா 135 days. நீங்கள் கவுண்ட் பண்ணி கால்குலேட் பண்ணால் 135 days வரும். Which festival comes lastன்றாங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ எல்லா ஃபெஸ்டிவலும் முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் எது கடைசியாக வரும்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரியிலே பொங்கலும் ரிப்பப்ளிக் டேயும் வந்துடும். இண்டிபெண்டன்ஸ் டே தான் கடைசியாக வரும். ஸோ அதனால் இண்டிபெண்டன்ஸ் டே 2022 வந்து லாஸ்ட்டாக வரும். அடுத்தது how many months are there in between the first and last festival of the yearன்றோம். இங்கே அவங்க கொடுத்துருக்க ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்தீங்கன்னா பொங்கலும் இண்டிபெண்டன்ஸ் டேயும் நான் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். அதாவது ஜான்வரி ஆகஸ்ட் இது ரெண்டுக்கும் நடுவில் 7 months கேப் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இது வந்து அவங்க இங்கே கொடுத்துருக்க ஃபெஸ்டிவலை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இல்லாட்டினா நம்மளுக்கு வந்து எந்த ஃபெஸ்டிவல் கடைசி வரும் அப்படின்லாம் கேட்டாங்கன்னா நம்ம வந்து கிறிஸ்மஸ் அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்க இந்த ஃபெஸ்டிவல் வச்சு நம்ம கணக்கு எழுதுறதுனால இந்த மாதிரி எழுதுகிறோம். அடுத்தது லெட்டஸ் ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி வீக்ஸ் ஆர் தேர் இன் அ இயர் அப்படின்றாங்க. ஸோ இந்த மெத்தட் பாருங்கள் எப்படி நம்ம நம்பர் ஆஃப் வீக்ஸ் இன் அ இயர் கண்டுபிடிக்கிறதுன்னு. ஜான்வரியில் 31 days இருக்கும். 31 daysன்றது 4 weeks and 3 days. ஓகேங்களா. 31 daysன்றது 4 weeks and 3 days. எப்படி சொல்கிறாங்க? 31 daysன்றது 4 weeks and 3 daysன்றது 31 days போட்டு நான் என்ன பண்ண போகிறேன் 7ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 31 days divided by 7 days. 7 days are there in a weekல. அதனால நான் ஒரு மந்தில் எத்தனை வீக்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு 31 divided by 7 போடணும். அப்போ 31 divided by 7 போட்டிங்கன்னா 7 4s are தானே 28. 7 4s are 28 வரும். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 31 minus 28 வந்து 3. ஓகேங்களா. ஸோ இது என்ன அர்த்தம்னா நம்ம வந்து மொத்தமாக ஒரு மாதத்தில் 31 நாள் இருக்குது. அந்த 31 நாளை 7ஆல் வகுத்தோன்னா நம்மளுக்கு 4ன்னு மேலே கிடைக்குது, கீழே 3 கிடைக்குது. அந்த 4ன்றது 4 வீக்ஸு, மீதி இருக்க அந்த ரிமைண்டர் 3ன்றது 3 days. ஓகேங்களா. இந்த 3 days வந்து ஒரு வீக்குக்குள்ளே ஃபிட் ஆகாதுல, 3 நாள் தான் இருக்குது. 4 வாரம் கம்ப்ளீட் வீக்ஸ் அண்ட் 3 days இருக்குது. ஸோ இது வந்து 31 days இருக்கிற மந்த்துக்கானது. அதாவது ஜான்வரி மார்ச் அந்த மாதிரி உள்ள மந்த்ஸுக்கெலாம் இந்த கணக்கு வரும். இதுவே லெட்ஸே 30 days இருக்கிற மந்த் எடுத்துக்கலாம். 30 days இருக்கிற மந்த்து ஏப்ரல் ஜூன் செப்டம்பர் இதுக்கெலாம் வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னா இதே மாதிரி 28ஆல் நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன். 30 minus 28 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ன்னு ஒன்று கிடைக்கும். ஸோ என்ன அர்த்தம்? 30 days இருந்துச்சுன்னா எத்தனை வாரம் இருக்கும்? 30 days இருந்துச்சுன்னா 4 weeks and 2 days. இந்த ரிமைண்டர் இங்கே இருக்குல்ல அது வந்து 2 daysன்னு அர்த்தம். ஸோ 30 daysக்கு 4 weeks and 2 daysன்னு அர்த்தம். அதுதான் இங்கே எழுத போகிறோம் நம்ம எல்லாத்துலேயும். ஜான்வரிக்கு 4 weeks 3 days இருக்குது. ஃபெப்ரவரிக்கு 4 weeks 0 days. கரெக்டாக 4 weeks கம்ப்ளீட்டாக. 7 4s are 28 தானே. ஸோ 4 weeks இருக்குது. அதே மாதிரி மார்ச்சுக்கு 4 weeks 3 days. ஏப்ரலுக்கு 4 weeks 2 days. ஸோ நீங்கள் அந்த நம்பர்ஸ் வந்து 30னா 4 weeks 2 daysம் 31னா 4 weeks 3 daysன்னு எழுதிடுவீங்க. இப்படியே ஃபுல்லாக எழுதிட்டு கடைசி இதெல்லாம் கவுண்ட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி கவுண்ட் பண்ணும் போது 48 weeks and 29 daysன்னு வரும். ஓகேங்களா. அதாவது 48 கம்ப்ளீட் வீக்ஸும் 29 daysம் வருது. ஸோ 29 daysன்றது என்னதுன்னா 29 days வந்து ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் இட் பேக் இன்டு வீக்ஸ். 29 days நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 48 weeks and 29 days. 29 days வந்து நான் வீக்காக பிரிக்கிறதுக்கு திருப்பியும் 29 divided by 7 போட போகிறேன். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 29 divided by 7 போட்டால் 28. 7 4s are 28. இங்கே ஒரு 1 ரிமைண்டரில் வரும். ஓகேங்களா. ஸோ இது என்ன அர்த்தம்? 4 weeks and 1 day. இந்த 29 days நான் இப்போ எப்படி எழுதுறேன்னா 4 week and 1 dayன்னு எழுதிட்டேன். 4 weeks and 1 day. இப்போது நம்மளுக்கு ஒரு வருஷத்தில் டோட்டலாக எத்தனை வீக்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்க 48 weeks + 4 weeks + 1 day. ஓகேங்களா. அப்போது 52 weeks and 1 day. இதுதான் வந்து ஒரு நார்மல் இயர்க்கான நம்பர் ஆஃப் வீக்ஸ் அண்ட் டேஸ் வந்து 52 weeks and 1 day.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் பண்ணி காமிச்சிருக்காங்க. 365லேருந்து எவ்வளோ வீக்ஸ் இருக்கு, டேஸ்லேருந்து எவ்வளோ வீக்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறாங்க. அப்படின்னா நான் என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் வீக்ஸ் கண்டுபிடிக்க டேஸ் டிவைடட் பை 7 போடணும். ஸோ நம்பர் ஆஃப் வீக்ஸ் இன் இயர்னால் நீங்கள் என்ன பண்ணணும், 365 டிவைடட் பை 7. இதுவே நம்பர் ஆஃப் வீக்ஸ் இந்த மந்த்னா நீங்கள் 31 டிவைடட் பை 7 போடுவீங்க, இல்லாட்டினா 30 டிவைடட் பை 7 போடுவீங்க, இல்லை 28 டிவைடட் பை 7. அந்த மாதத்துக்கு ஒவ்வொரு மாதத்துக்கு கணக்கும் பொறுத்து நம்ம அந்த டிவைடட் பை 7 பண்ணுவோம். ஸோ இதுதான் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் வீக்ஸ் இன் இயர்னா 365 டிவைடட் பை 7. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 36 வந்து 5 டைம்ஸ் போகும். 7 5 35 தானே. ஸோ 36 minus 35 1 வரும். இந்த 5 கீழே இருக்குன்னா 15 கிடைக்கும். 7 2s 14, 15 minus 14 பண்ணுவோம், 1 ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ இங்கே மேலே இருக்க 52ன்றது 52 வீக்ஸ், இந்த 1ன்றது 1 டே. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து எவ்வளோ வீக்ஸ் இருக்குது ஒரு வருஷத்துலன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ லீப் இயர்க்கான கேல்குலேஷன் பார்க்கலாம். லீப் இயர்ன்றது 4 years once வரும். சன்னை வந்து எர்த் ரிவால்வ் பண்ணும்போது ஒரு 1 quarter டே எக்ஸ்ட்ரா வந்துட்டே இருக்கும். அதை கணக்கு பண்ணவே மாட்டோம். அந்த 1/4 டே வந்து 4 வருஷத்துக்கு ஒருக்கா எல்லாம் ஆட் பண்ணி ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக வைப்போம். அதனால தான் லீப் இயர் வருது. தெர் ஆர் 366 days in a leap year. There are 52 weeks and 2 days in a leap year. இந்த 52 வீக்ஸ்ன்றது எப்படி கண்டுபிடிக்கிறோம், இந்த 366 டிவைடட் பை 7 பண்ண போகிறோம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் டிவிஷன் பண்ணால் 2 days ரிமைண்டர் வரும். ஸோ இதுதான் 52 weeks and 2 days in a leap year. Next, calculate the total number of term holidays. So உங்களுக்கு term holidays எப்போ வரும்னு நான் சும்மா கெஸ்டில் எழுதியிருக்கேன். September 24th to October 3rdனு ஃபஸ்ட்டு டேர்மும், செகண்ட் டேர்ம் வந்து December 23rdலேருந்து Jan 3rdனும், அப்புறம் April 10thலேருந்து June 4th வந்து இந்த லாங் வெக்கேஷன் வருதும் சொல்லி எழுதிட்டு இதை வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். எப்படி எவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு லீவ் வருது அப்படின்னு சொல்லி எப்படி கேல்குலேட் பண்ணுங்க. September 24க்கு அப்புறம் October 3rd வரைக்கும். அப்போ நான் 24க்கு அப்புறம் 25, 26, 27, 28, 29, 30, அதுக்கப்புறம் October 1, 2, 3. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 நாள் இருக்கு. இந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும், கால்குலேட் பண்ணிக்கணும் எவ்வளோ நாள் இருக்குன்றத. அடுத்தது கம்ப்ளீட் த டேபிள்னு கொடுத்துருக்காங்க. மந்த்ஸ் வித் 31 days. ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நம்ம நக்கிள்ஸை வச்சு கண்டுபிடிப்போம்ல, மாதிரி நம்ம கையை மூடி வச்சுட்டு இந்த பம்ப் மாதிரி இருக்குல்ல, இந்த மவுண்டன் மாதிரி இருக்கிறது 31 daysனும், அதுக்கு நடுவில் இருக்கிற இந்த குட்டி பள்ளத்தை 30 daysனும் வச்சுப்போம். ஸோ ஜான்வரி, பள்ளத்தில் இருக்கிறது February, March, April, May, June, July அப்படின்னு வச்சுட்டு, அடுத்தது ஆகஸ்ட், அப்புறம் நடுவில் செப்டம்பர், அக்டோபர், நடுவில் நவம்பர், டிசம்பர் அப்படின்னு வரும். ஸோ இந்த மேலே இருக்கிற இந்த நக்கிள்ஸில் இருக்கிறதுக்கு எல்லாம் வந்து 31 days இருக்கும். அந்த பள்ளத்தில் இருக்கிறது எல்லாத்துக்கும் வந்து 30 days இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 5.2 பார்க்கலாம். January is the first month of the year. True. March is between September and November. இல்லைங்க, செப்டம்பர் அண்ட் நவம்பர் கிட்ட வராது. February and ஏப்ரலுக்கு நடுவில் இருக்கும். False. The last month of the year is July. False. February has 30 days. தப்பு. 28 days இருக்கலாம், இல்லை 29 days லீப் இயரில் இருக்கலாம். ஸோ இது தப்பு. April is the successive month of May. தப்பு. சக்ஸசிவ்னா அடுத்த மந்த், மேக்கு அடுத்த மந்த்தா ஏப்ரல்னு கேட்குறாங்க. இல்லை, ஏப்ரல் வந்து மேக்கு முன்னாடியே வந்துடும். ஸோ அதனால் ஃபால்ஸு. ரைட் த மிஸ்ஸிங் மந்த். ஜூனுக்கு அப்புறம் ஜூலை வரும், ஆகஸ்ட், செப்டம்பர். மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல், அப்புறம் மே, ஜூன். அக்டோபர், நவம்பர் கொடுத்துருக்காங்க. அக்டோபருக்கு முன்னாடி செப்டம்பர் மந்த் வரும். ஓகேங்களா? டைம் பற்றி அடுத்தது பார்க்க போகிறோம். இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் வாஸ் பார்ன் ஆன் 2nd May 2018. கேன் யூ டெல் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2nd May 2018. இன்னைக்கு வந்து நான் 2nd September 2021 கன்சிடர் பண்ணுறேன். அப்போ அவரோட வயசு எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ அவர் வந்து 2nd May 2018 பிறந்திருக்காரு. இன்னைக்கு டேட் வந்து 2nd September 2021 கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். முதல்ல வருஷத்தை கண்டுபிடிக்கலாம். 2021 மைனஸ் 2018 பண்ணுங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 yearsன்னு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை விட்டுருங்க, 3 yearsன்னு எழுதிக்கலாம். அடுத்தது செப்டம்பருக்கும் மேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். செப்டம்பர்ன்றது மந்த் நம்பர் 9 minus 5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4ன்னு கிடைக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 3 years and 4 months. அவ்வளோ வயசு வந்து இஸ் ஓல்டு அப்படின்னு.
அடுத்தது how many months old is he? இங்கே இயர்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், மந்த்ஸில் கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் 1 year is equal to 12 months. ஓகேங்களா? அப்போ 3 years வந்து எவ்வளோ மந்த்ஸ் இருக்கும்? 3 into 12ன்னு மல்டிப்ளை பண்ணணும். அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். 3 into 12னா 36 வரும். 36ஓட இந்த 4 மந்த்ஸையும் ஆட் பண்ணோன்னா 40 மந்த்ஸ்னு கிடைக்கும். அவரோட வயசு மந்த்ஸ் கணக்கில் சொன்னோன்னா 40 months. He is 40 months old. How many weeks old is he அப்படின்னு கேட்குறாங்க. மாத கணக்காக சொல்லியாச்சு. அடுத்தது வீக்ஸ் கணக்காக சொல்லணுமா அவர் வயசுக்கு எவ்வளோன்னு. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 3 yearsஸை வந்து வீக்ஸாக மாற்றணும். ஒரு இயரில் 52 weeks இருக்கும்னு நம்ம படித்தோம். ஸோ 3 yearsஸில் என்ன இருக்கும்? 3 into 52. அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். 3 into 52 ப்ளஸ் 4 months. ஒவ்வொரு மாதத்துலேயும் எத்தனை வீக்ஸ் இருக்கும்? 1 month is equal to 4 weeks. ஓகேங்களா? அப்போது நான் என்ன பண்ணுவேன், 4 + 4 + 4 + 4. ஓகேங்களாங்க, 4 months இருக்குல்ல, அதனால் நான் 4 + 4 + 4 + 4. ஸோ இதெல்லாம் நம்ம இது மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணோன்னா 174 weeks. ஸோ பாரதிதாசன் இஸ் 174 weeks old. அடுத்தது ஹவர்ஸில் சொல்லுங்கள் அவர் எவ்வளோ வயசு அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு எப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்க. எவ்வளோ ஹவர்ஸ் அவர் ஓல்டுன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த வீக்ஸோட டேஸை மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? வீக்ஸோட டேஸை மல்டிப்ளை பண்ணால் டோட்டலாக எத்தனை டேஸ் இருக்குன்னு கணக்கு கிடச்சிரும். அடுத்தது அந்த டேஸை விட 24 மல்டிப்ளை பண்ணுறோம். 24 மல்டிப்ளை பண்ணால் ஒவ்வொரு டேக்கும் 24 hours தானே இருக்குது. அப்போது எத்தனை ஹவர்ஸ் அவரோ ஓல்டாக இருப்பாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இது ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஹீ இஸ் 29,232 hours old. இங்கே கிளாக் படம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த சின்னதாக இருக்கிறது வந்து அவர் ஹேண்ட். ஓகேங்களா? ஷார்ட்டர் ஹேண்ட் வந்து அவர் ஹேண்ட், லாங்கர் ஹேண்ட் வந்து மினிட் ஹேண்ட். இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து செகண்ட் ஹேண்ட். ஸோ இந்த செகண்ட் ஹேண்ட் தான் ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு 60 seconds சுற்றிருச்சுன்னா நம்ம என்ன ஆகும், மினிட் ஹேண்ட் வந்து ஒரு போர்ஷன் நகரும். ஸோ எது விச் ஹேண்ட் மூவ்ஸ் ஃபாஸ்டர்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து செகண்ட் ஹேண்ட் தான் வில் மூவ் ஃபாஸ்டர். சில ஆக்டிவிட்டி பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. நம்ம கெட்டிலில் கொதிக்க வச்சா டக்குன்னு ஆயிரும். இதுவே அடுப்பில் கொதிக்க வச்சோன்னா ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகும். ஃபில்லிங் அ டப்பு வந்து ஒரு பெரிய டப்பாக இருக்குது, நல்ல பைப்பு திறந்து விட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் டப்பு ஃபில் ஆயிரும். க்ளீனிங் யோர் பெட்ரூம் எவ்வளோ நேரம் எடுப்பீங்க? நான் 1/2 மணி நேரம் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக கூட பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு சொல்லியிருக்கிறத கவனிங்க. இது நம்ம டைமை எப்படிலாம் சொல்லலாம். நம்மளுக்கு தெரிஞ்சது 2 o'clock, 5 o'clock, 3 o'clock இப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் இன்னும் ஸ்டைலாக நல்லா சொல்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது. அது என்னென்னு கற்றுக்கலாம். நீங்கள் இங்கிலீஷ் புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. இட் இஸ் 12:15, இட் இஸ் 1:45 அந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னு நம்ம கற்றுக்கலாம் இன்றைக்கி. இப்போது ஒரு 1 hourல வந்து 60 minutes இருக்குது. ஓகேங்களா? 60 minutes இருக்குது. இதில் குவார்ட்டர்னா எப்போவுமே என்ன நினைக்கணும்னா 1/4. ஓகேங்களா? குவார்ட்டர் டர்ன் நம்ம ஜாமெண்ட்ரியில் எல்லாத்துலேயும் படிப்போம். குவார்ட்டர் டர்ன்னா 1/4 டர்ன். இதுவே ஹாஃப்னா எப்பவும் பாதி 1/2. ஓகேங்களா? 50%. ஹாஃப் ஃபுல்லாக இந்த பாத்திரத்தில் பாதி தண்ணி இருக்குன்றத ஹாஃப்னு தானே சொல்லுவீங்க. ஓகே, இப்போ குவார்ட்டர் ஆஃப் அன் ஹவர் எவ்வளோன்னு பார்க்கலாம். 1/4 ஆஃப் அன் ஹவர்னா எவ்வளவு? 1/4 into 60. இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1/4 into 60. ஸோ 4 வந்து என்ன ஆகுது, ஒருக்கா போகும், அப்புறம் இங்கே 20 இப்படி வரும். ஸோ 5 4s are 20. என்ன அர்த்தம்? 15 minutes. ஓகேங்களா? குவார்ட்டர்னாலே 15 minutesனு அர்த்தம். இதுவே வந்து half an hourனா இது ரெண்டையும் அடித்தோன்னா நம்மளுக்கு 30 minutesனு கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. குவார்ட்டர்னா 15 இருக்கணும், ஹாஃப்னா 13 இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம அதை எப்படி நம்ம ஸ்டைலாக டைம் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். 12:15. பாஸ்ட்னா கடந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? பாஸ்ட்னாலே நடந்த சம்பவம், அப்படி தானே? ஸோ பாஸ்ட்னா கடந்துருச்சுன்னு அர்த்தம். 12:15னா என்ன? 12லேருந்து 15 minutes பாஸ் ஆகி போயிடுச்சு. ஸோ 12லேருந்து 15 minutes பாஸ் ஆகி போயிருக்கலாம் 12:15 அப்படின்னு சொல்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா 12:30 என்ன அர்த்தம்? 12லேருந்து 30 minutes கடந்து போயிடுச்சு. ஹாஃப்னா 30 minutesனு பார்த்தோம்ல. ஸோ ஹாஃப்னா 30 minutes கடந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். குவார்ட்டர்னா 15 minutes கடந்து போயிடுச்சுன்னு அர்த்தம்.
ஓகேங்களா, அந்த பாஸ்ட்னா கடந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ என்னன்னா quarter to 1னா என்னது, 1 மணி ஆகிறதுக்கு இன்னும் 15 minutes ரிமைனிங் இருக்குது. ஸோ 15 minutes ஆயிடுச்சுன்னா 1 o'clock ஆயிரும். அதுதான் quarter to 1னா 15 minutes are remaining to get to 1 அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.3 பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோவிங். வென் வில் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் யோர் ஹோம் டு ஸ்கூல்? ஸோ நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எத்தனை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவோன்னு கேட்டிருக்காங்க. நான் 7:30 மணி, காலையில் 7:30 மணிக்கு நான் கிளம்புவேன்னு சொல்லியிருக்கேன். வென் வில் யூ ரீச் யோர் ஸ்கூல்? எத்தனை மணிக்கு போய் சேருவீங்கன்னு கேட்குறாங்க. நான் அப்போ என்ன பண்ணுவேன், ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி பஸ்லேயோ இல்லாட்டினா சைக்கிள்லையோ எப்படியோ 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது 30 minutes ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்றது தான் சொல்கிறேன். புரியுதுங்களா? 30 minutes ட்ராவல் பண்ணி 8 o'clock போய் சேருவேன். How much time will it take for you to reach the school? So 30 minutes தான் என் ட்ராவல் டைம். அதை தான் இங்கே எழுதுகிறேன். When will you reach the school if you delay by 10 minutes? ஸோ 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு நம்ம எந்திரிச்சு கிளம்புறதுக்கு அப்படின்னா எப்போ போய் சேருவீங்கன்னு கேட்குறாங்க. அப்படின்னா 8 மணிக்கு நான் கரெக்டாக கிளம்பி போனேன்னா 8 மணிக்கு போய் சேர்ந்துருவேன். டிலே இருந்துச்சுன்னா, டிலேனா லேட் ஆகுறது, டிலே இருந்துச்சுன்னா 8:10 AM போய் சேருவேன். ஓகேங்களா, 8:10 AM கொஞ்சம் லேட்டாக போய் சேருவேன், 10 நிமிஷம் லேட்டாக போய் சேர்றேன். When would you reach the school if you start early by 5 minutes? ஸோ என்னைக்கோ ஒரு நாள் நம்ம காலையிலே சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம், சீக்கிரமே கிளம்பிட்டோம். ஏர்லியாக கிளம்புறோன்னா ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே போயிடுறோம். 8 மணிக்கு 5 நிமிஷம் முன்னாடி, 8 மணிக்கு 5 நிமிஷம் முன்னாடினா என்ன அர்த்தம்? 7:55. ஓகேங்களா, 7:55 AM நான் வந்து சீக்கிரம் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்றேன். அடுத்தது, ரவி ரீச்சஸ் ஸ்கூல் பை 8:30 AM அண்ட் பிரபு ரீச்சஸ் ஸ்கூல் ஆஃப்டர் 30 minutes. ஓகேங்களா, முதல் பையன் வந்து 8:30க்கு வந்துடுறான்றாங்க. அடுத்த பையன் வந்து அதுலேருந்து ஒரு 30 minutes லேட்டாக வரான் அப்படின்றாங்க. அப்போ 8:30யோட ஒரு 30 minutes ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இப்படி கிடைக்கும், 8:16 கிடைக்கும். இது என்ன அர்த்தம்? 8 hours and 60 minutes. ஸோ இந்த 60 minutes திருப்பி நான் அவருக்கு கொண்டு போயிட்டேன்னா 9 மணிக்கு நான் போய் சேர்ந்துருவேன், பிரபு போய் சேர்ந்துருவான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது, how long will it take the hour hand to move from the position given in the clocks? இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்னு கேட்குறாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ 9 o'clock, இங்கே 6 மணி, 9 இங்கே 6 o'clock. இது காலையிலேருந்து நைட்டுக்கு போகுதா இல்லை நைட்லேருந்து காலையில் போகுதா அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ கவலை கிடையாது, ஏன்னா அதை அவங்க சொல்லலை. நம்ம 9லேருந்து இந்த கிளாக் மூவ் ஆகிறதுக்கு 9லேருந்து 10க்கு போகிறதுக்கு 1 hour ஆகுமா? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா, இந்த இடத்துக்கு வரணும். அப்போது இப்படியே சுற்றி வரத்துக்கு 9 hours ஆகும் அப்படின்னு எழுதிடுவேன். அதே மாதிரி இங்கே 10லேருந்து எனக்கு 8க்கு வரணும், இந்த இடத்துக்கு வரணும். எப்பவும் கிளாக் இப்படி தாங்க சுற்றும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன். எந்த கிளாக்காக எடுத்தாலும் இந்த மாதிரி தான் சுற்றும். டிஜிட்டல் கிளாக்கில் மட்டும்தான் டைம் அப்படியே காட்டும், மற்றபடி எந்த கிளாக்னாலும் ஹேண்ட்ஸ் இருந்தால் இப்படி தான் சுற்றும். அதனால இப்படிலாம் ரிவர்ஸ்லலாம் போகாது. ஸோ இப்போ நான் 10லேருந்து இங்கே வரணும்னா 10க்கு அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா, இப்படி சுற்றி வரத்துக்கு 10 மணி நேரம் ஆகுது, அதான் 10 ஹவர்ஸ்னு எழுதியிருக்கேன். அடுத்தது இங்கே 5 மணிலேருந்து 3 மணிக்கு வரணும். ஸோ இது இப்படி கிளாக் இப்படி தான் சுற்ற போகுது. 5லேருந்து இந்த இடத்துக்கு வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 மணி நேரம் ஆகும் 5லேருந்து 3 மணிக்கு வரத்துக்கு. ஓகேங்களா, இந்த சம்ஸ் இப்படி தான் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.